வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூலை 27 ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்தது போல் தீவிரம் குறைந்தது. படிப்படியாக இந்த சுற்றின் தென்மேற்கு பருவமழை விலகி மேற்கு திசை காற்றில் வேகம் குறைந்து தமிழ்நாட்டின் கடலோரம் அருகே வங்கக்கடலின் தென்மேற்கு பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி ஆகஸ்ட் 12 வரை 15ஆம் தேதி வரை கூட இருக்கலாம். ஆகஸ்ட் முன்னரை பகுதி காற்று சுழற்சியுடன் கூடிய வெப்பச்சலனம் மற்றும் இடி மின்னல் காற்றுடன் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரத்தில். இது தொடர்பான விரிவான அறிக்கையில் பார்ப்போம். உங்கள் ஊருக்கு எப்பொழுது மழை, எங்கே மழை, எப்படி மழை, இறுதி வரை கேட்டு கூர்ந்தறிந்து புரிந்துணர்ந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வங்கக்கடலிலிருந்து ஒடிசாவின் வடக்கு பகுதி மேற்கு வங்கம் வழியாக கரை கடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பீகார், ஜார்க்கண்ட் வழியாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்தில் காலை நகர்ந்து கொண்டிருந்தது. தற்பொழுது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதியில் நகர்ந்து கொண்டிருக்கு, செயலிழந்திருக்கிறது. வெல் மார்க்டு லோ பிரஷராக, அதாவது தீவிர தாழ்வு பகுதியாக, நன்கமைந்த தாழ்வு பகுதியாக செயலிழந்திருக்கிறது. இது தொடர்ந்து நாளை ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பகுதி வழியாக பாகிஸ்தான் பகுதியை நோக்கி நகரும். இதனால் வட மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பல மாநிலங்களில் எல்லாம் பெய்து முடித்த பிறகுதான் தெரியும் அதோட பாதிப்பு என்னங்கிறது. இதனிடையே தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நீலகிரியில் நேற்றைக்கு 26 சென்டிமீட்டர் அவலாஞ்சில் பெய்த மழை. பவானி சாகரில் சுமார் 25,000 கனஅடிக்கு மேல் தண்ணீர், அதாவது பவானி சாகருக்குள் வந்து கொண்டிருக்கிறது. பவானி சாகர் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை, நீலகிரி, அவலாஞ்சி மற்றும் அதன் அனைத்து அணைகளிலும் பெய்த மழை. பில்லூர் அணைக்கு தண்ணீர் வர பில்லூரிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தற்பொழுது மாயார் வழியாகவும் பில்லூர் வழியாகவும் பவானி சாகரில் வந்து அணையை நிரப்பி கொண்டிருக்கிறது. 2 நாளிலே பவானி சாகர் நிரம்பலாம். ஆனால் தொடர்ந்து இந்த அளவுக்கு தண்ணீர் வந்தால் தான். ஆனால் 2 நாட்களுக்கு 2 TMC 3 TMC வரும். தேவை வந்து 4 TMC தான். 2 நாளில் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. மழை நின்றாலும் திறந்து விடப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீரால் நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, பரம்பிக்குளத்திலிருந்து தண்ணீர் தமிழ்நாட்டின் PAP பாசனத்திற்கு திறந்து விடப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீரை விட கூடுதலாக வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால உபரி நீர் கேரளா நோக்கியும் 3000 கனஅடி பயணிக்கிறது. அனைத்து அணைகளும் நிரம்பி இருக்கிறது. திருமூர்த்தி பஞ்சலிங்க அருவி, திருமூர்த்தி பஞ்சலிங்க சுவாமி கோவில் எல்லாமே வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை இன்றைக்கு பாதியாக குறையும் என்றும் குறைந்து விட்டது. நாளை இன்னும் குறைந்துவிடும். நாளை 28ஆம் தேதியை விட 29ஆம் தேதி முற்றிலும் விலகிவிடும் எனலாம். இந்த சுற்றின் மழை ஒரு 15 நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த பகுதியில் தென்மேற்கு பருவமழை என்ற பெயரில் இல்லாமல் காற்று சுழற்சி, வளிமண்டல சுழற்சி காரணமாக, வெப்பசலனம் காரணமாக இடி மின்னல் மழைப்பொழிவை மாலை நேரங்களில் கொடுக்க போகிறது. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தேவைதான். வெறும் தென்மேற்கு பருவமழை மட்டும் பொழிந்து கொண்டிருந்தால் அது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் மட்டும் பொழியும். இப்படிப்பட்ட வளிமண்டல சுழற்சி தேவைப்படுகிறது. இது எப்பொழுதுமே ஜூன் ஜூலையில் ஏற்படும். பிறகு புரட்டாசி ஐப்பசியில் ஏற்படும். ஆகஸ்ட் ஆடிக்காற்று தான் வலுவாக இருக்கும். அப்படியே தலைகீடாக மாறி இருக்கிறது. நாம் ஏற்கனவே ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருந்தோம். ஆகஸ்டில் தீவிரம் குறைந்திருக்கும், ஆனால் ஜூன் ஜூலையில் வலுத்த மழைப்பொழிவை கொடுத்து அணைகளை நிரப்பும் என்று சொல்லியிருந்தோம். ஆனால் ஆகஸ்டில் மழை இருக்கிறது பிற்பகுதியில், முன்னரை பகுதியில். இப்படிப்பட்ட தீவிரம் குறைந்த தென்மேற்கு பருவமழை காரணமாக சூரியனின் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே ஆகஸ்ட் 16 முதல் செப்டம்பர் 1 வரை தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்கதிரும் அதற்கு முன்பு ஆந்திர பகுதியிலும் இருக்கும் என்பதனால தமிழ்நாடு, ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி, குறிப்பாக இலங்கைக்கு தெற்கே, தென்கிழக்கே வங்கக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் காற்று சுழற்சி உருவாகி மெல்ல ஆந்திர கரையை நோக்கியும் கேரள கரையை நோக்கியும் 2ஆக பிரிந்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக ஒரு பகுதி கேரளாவை நோக்கி குமரிக்கடல் வழியாகவும், ஒரு பகுதி அது வடதமிழ்நாட்டு வழியாக வடதமிழ்நாட்டை ஒட்டி தெற்காந்திரா, வடக்காந்திர பிரதேசத்தை நோக்கியும்
அது நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழை இப்படிப்பட்ட ஒரு வளிமண்டல சுழற்சி கீழடுக்கு அல்ல, கடல் மட்டத்தில் அல்ல, மேலடுக்கில் சுமார் 2000 மீட்டர் உயரத்தில் 2 கிலோமீட்டர் உயரம் படிப்படியாக அது ஆந்திர பிரதேசம் நெருங்கும் பொழுது 1000 மீட்டர் உயரம் 1 கிலோமீட்டர் உயரத்துக்கு வந்து மேலடுக்கு சுழற்சியாக அது வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கு சாதகமாக அமையும். ஆக இன்றைக்கு தென்மேற்கு பருவமழை இருக்கிற காரணத்தினால பெரிய அளவில் வெப்பச்சலன இடிமழை பொழிவு இருக்காது. நாளை கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பச்சலன இடிமழை பொழிவு தமிழ்நாட்டில் தொடங்கும், பெரிய அளவில் இருக்காது. 29, 30, 31ஆம் தேதி ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழை பொழிவு தமிழ்நாட்டில் இருக்கும். ஆனால் எல்லோருக்கும் இருக்காது. அறுவடை விவசாயிகள், உலர்த்தும் விவசாயிகள் மட்டும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும். அதாவது செங்கல் சூளை பணிகள் மற்றும் உலர்த்தும் பணிகள் மற்றும் பல்வேறு அறுவடை பணிகள் போன்றவற்றிற்கு மட்டும் வரக்கூடிய 29, 30, 31ஆம் தேதி மாலையில் ஆங்காங்கே மழை இருக்கும். டெல்டாவிலும் வடகடலோரத்திலும் வட உள் மாவட்ட பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் இருக்கும். இந்த 1ஆம் தேதி வரை விட்டுவிடுங்கள், பெரிதாக எதிர்பார்த்து விடாதீர். மழை இருக்கும், உறுதியாக உங்களுக்கு பெய்யும் என்று எதிர்பார்த்து விட வேண்டாம். காரணம், தமிழ்நாட்டிலே 95% இடங்களில் மழை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டும்தான் மழை எதிர்நோக்கி இல்லை. இப்போ அணைக்கல் பாசன பகுதிகளில் மழையும் இருந்தது, நீர்ப்பரத்தும் இருந்த காரணத்தினால சுமார் ஒரு 10% இடங்களில் மழை எதிர்பார்க்கல, 90% இடங்களில் மழை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இதனால் வரக்கூடிய நாட்களிலே ஆகஸ்ட் 1க்கு மேல் படிப்படியாக வெப்பச்சலன இடிமழை பொழிவு காற்று சுழற்சியின் காரணமாக அமைய போகிறது என்கின்ற மகிழ்ச்சி தகவலை உங்களிடம் பரிமாற கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஆடிப்பெருக்குக்கு முந்தைய நாளில் இருந்து நல்ல மழைப்பொழிவு மாலை இரவிலே தமிழ்நாட்டிலே ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும். ஒதுக்கினா ஒரு மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் பெய்யும். முதல்ல பெய்த மழை எப்படின்னா வரும், ஒரு ஊரில் பெய்யும், பக்கத்து ஊரில் ஒதுக்கும். இது அப்படி அல்ல, ஒரு மாவட்டம் ஃபுல்லாகவே அடைத்து பெய்யும். இப்போ டெல்டாக்குள்ளே வந்ததுன்னா பெரும்பாலான டெல்டாவில் பெய்யும், அப்போ கடலூரில் ஒதுக்கலாம். கடலூருக்குள்ளே வந்ததுன்னா டெல்டாவில் ஒதுக்கும். அப்படி பெரும்பாலான பகுதிகளில் பொழியும். இப்படிப்பட்ட மழை இது. டெல்டாக்குள் வந்ததுன்னா பெரும்பாலான டெல்டா மாவட்டங்களில் பகுதிகளில் பெய்யும். வடக்கு டெல்டா வந்ததுன்னா தெற்கு டெல்டாவை ஒதுக்கும். ஆனால் முந்தைய மழை எப்படின்னா ஒரு ஊரை ஒதுக்கி பக்கத்து ஊரில் பெய்தது. இப்போ அப்படி அல்ல, பெரும்பாலான இடங்களில் மழை பொழிவை கொடுக்கும். 2ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதியே அது தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. எதுக்கு தூத்துக்குடியை சொல்றேன்னா, தூத்துக்குடி தான் தென்மேற்கு பருவமழையில் ரொம்ப குறைவான மழைப்பொழிவு பெறக்கூடிய மாவட்டம். அதே போல ராமநாதபுரம் தெற்கு பகுதி, அதுக்கடுத்தே திண்டுக்கல் மாவட்டம், அதுலேயும் உச்சபட்ச மழைப்பொழிவுக்கு பிரச்சனைக்குரிய பகுதி ரெட்டியார் சத்திரம், ஸ்ரீராமபுரம். பாக்கி இடம் கூட எப்பயாவது பெய்திடும். இந்த இடத்துல வருஷத்துக்குள்ள ரொம்ப ரொம்ப குறைவான மழைப்பொழிவு பொழியும். இதே போல தான் காற்று பகுதிகள் நிறைய இருக்கிறது, கணவாய் பகுதிகள் இருக்கிறது, அந்த இடங்களிலும் மழை பொழிவை கொடுக்க போகுது. 2ஆம் தேதியே நீங்கள் பெய்யும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் 2ஆம் தேதி எதிர்பார்த்து உங்களுக்கு பெய்யாமல் போனால் ஏமாற்றமும் விரக்தியும் கிடைக்கும். ஆனால் 2ஆம் தேதி பெய்ய தொடங்கிடும், கொஞ்சம் பரவலாகிடும். 3ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் பரவலாகும், 4ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் பரவலாகும், 5ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் பரவலாகும். ஆக 12, 15ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம், அதாவது ஆந்திர பிரதேசத்துக்கு போனோன்னு தென்மேற்கு பருவமழை 12ஆம் தேதிக்கு மேலே தீவிரமடையும். இருந்த போதிலும் 12ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள அந்த தென்மேற்கு பருவமழை அடுத்த சுற்றின் காற்று சுழற்சி காரணமாக தொடங்கிடும். ஆனால் 12ஆம் தேதி வரை காற்று சுழற்சி காரணமாக வளிமண்டல அது மேலடுக்கு சுழற்சி காரணமாக வெப்பச்சலன இடிமின்னல் மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. அது காற்று பகுதிக்கும் கணவாய் பகுதிக்கும் கிடைக்கும். பிரச்சனைக்குரிய பகுதிகளுக்கும் கிடைக்கும் என்றால் பிரச்சனை இல்லாத பகுதிகளுக்கு நல்ல மழை பொழிவு கிடைக்கும். ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை பொழிந்த கேரளாவிற்கும் உண்டு, மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் உண்டு, கணவாய் காற்று பகுதிகளுக்கு உண்டு. உறுதியாக திண்டுக்கல் மாவட்டத்தின் பகுதிகள், தாராபுரம் உள்ளிட்ட திருப்பூர் மாவட்ட பகுதிகள், குடிமங்கலம் மற்றும் பெரியப்பட்டி, பெதப்பம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு எல்லாமே, ஈரோடு மாவட்டம் தெற்கு பகுதி நிறைய கேள்விகள் வந்திருப்பது. ஈரோடு ஏன் மழை இல்லை என்ற கேள்வி நிறைய முறை வந்திருக்கு, நிறைய பேரிடம் இருந்து வந்திருக்கு. கண்டிப்பாக ஈரோடு தெற்குக்கும் காற்று பகுதி தாராபுரம், அதாவது கொங்கல் நகரம், அதே போல இந்த பக்கம் நெகமம், கருமாபுரம், காட்டம்பட்டிக்கெல்லாம் சாரல் தான் வந்தது, பெரிய மழை இல்லை. ஆனால் இப்பொழுது பெய்யும் அந்த மழை. ஆக வெப்பச்சலனத்தின் காரணமாக இடிமழை பிடிப்பு தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் ராமநாதபுரம் தெற்குக்கும், பெருநாளி உள்ளிட்ட ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் இணையும் பகுதிகளிலையும், அருப்புக்கோட்டை, திருச்சுழி சுற்றுவட்டாரத்தை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும், அதே போல மதுரை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கும், இதை விட கூடுதலாக டெல்டாவிற்கும், அதை விட கூடுதலாக வடகடலோரம், வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும், கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர, கேரள எல்லையோரத்திற்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். இப்போ நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எங்கள் ஊர் சொல்லவில்லை, எங்கள் மாவட்டம் சொல்லவில்லை, எங்களுக்கு பொழிவா என்ற வினாவை நீங்கள் எழுப்புவீர்கள். எழுப்பிக் கொண்டவர்களுக்கும் இதே தகவல் தான், உங்களுக்கும் உண்டு, உறுதியாக உண்டு.
வரக்கூடிய ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 1 கூட நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் 29 தொடங்கினோம். ஆனால் ஆங்காங்கே தான் பெய்யும். காற்று சுழற்சி உருவாவது என்பது 1ஆம் தேதியிலிருந்து தான். 2ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் தீவிரமடையும் காற்று சுழற்சி. ஆக 2ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை வலிமையான காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சி காரணமாக பரவலான மழைப்பொழிவு கிடைக்கப் போகுது. 12ஆம் தேதிக்குள் உங்களுக்கு ஒரு நாளாவது மழைப்பொழிவு கிடைத்துவிடும். சார் 2ஆம் தேதி வந்துருச்சு பெய்யல, 3ஆம் தேதி வந்துருச்சு பெய்யல அப்படிங்கிற ஏக்கம் வேண்டாம். கண்டிப்பாக பொழியும். சற்றே பொறுமை காக்க வேண்டும். அங்கே பெய்து விட்டது, இங்கே பெய்து விட்டது, எங்களுக்கு பெய்யவில்லை என்ற ஏக்கம் மட்டும் வேண்டாம். அங்கே பெய்து விட்டது, சொன்னபடி வந்து விட்டது, வளிமண்டல சுழற்சி வந்து விட்டது, இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அதை அறிவித்து விட்டது, அங்கே மழை இங்கே மழை நமக்கும் வரப்போகிறது என்ற நம்பிக்கையுடன் இருங்கள். கண்டிப்பாக பொழியும். அதற்கேற்ற முன்னேற்பாட்டுடன், அதாவது காற்றுடன் கூடிய மழை இருக்கும். காற்றுன்னா எப்படின்னா கோடை மழை எப்படி பெய்யுமோ அதே போல, அதாவது வெப்பத்தால் காற்று லேசாகும். தென்மேற்கு பருவக்காற்று எப்போ தீவிரம் குறையுதோ அப்போ எல்லாம் வெப்பம் உயரும். தமிழ்நாட்டில் 36 37 டிகிரி வரைக்கும் போகும். 38 போனால் தான் 100 டிகிரிக்கு மேலே. ஆகவே 38க்கு வாய்ப்பில்லை. 36 37 100 டிகிரிக்கு நெருக்கமாக வந்து வெப்பநிலை உயரும். அப்பொழுது என்ன ஆகும்னா வெப்பத்தால் காற்று லேசாகி மேலிடும், ஈரப்பதம் லேசாகி மேலிடும். அப்பொழுது மேலெழுந்த ஈரப்பதமிக்க காற்றை உயரெடுக்க, அதாவது மேலடுக்கு காற்று சுழற்சி குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட மழை பெய்யும் பொழுது மேலடுக்கில் இருந்து மழையாக மாறி கீழே இறங்கும் பொழுது அது காற்றாக மாறி அடுத்தடுத்த ஊர்களுக்கு இடிமின்னல் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் போது முதலிலே காற்று பயணிக்கும், பிறகு அது மேகத்தை கொண்டு வரும், பிறகு மழைப்பொழிவை உண்டு பண்ணும். இப்படித்தான் இருக்கும். கோடை மழைப்பொழிவு உங்களுக்கு தெரியும். ஆனால் கோடையில் இருந்த பெருங்காற்று போல் இருக்காது. 100 கிலோமீட்டர் 85 இருக்காது. சுமார் ஒரு சாதாரண 45 கிலோமீட்டர் வேக காற்று இருக்கும். வாழை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், வாழை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம். ஏனென்றால் காற்று இருக்கும் என்று, காற்று வரும்போது நீங்கள் அச்சப்படுவீர்கள். ஆகவே சாதாரண காற்று என்பதை முன்கூட்டியே சொல்லிவிடுகிறேன். ஆகவே இடி மின்னல் மற்றும் காற்றுடன் மழைப்பொழிவு மாலை இரவு நேரங்களில் இருக்கும். இது வளிமண்டல சுழற்சி நீடித்த மழைப்பொழிவு கொடுக்கும் என்பதனால மாலையில் பெய்தாலும் அதிகாலையும் பெய்யலாம், இரவில் பெய்தாலும் மீண்டும் ஒரு முறை பெய்யலாம். ஆகவே ஒரு முறை மட்டும் பெய்துவிட்டு செல்லக்கூடிய மழை அல்ல. வளிமண்டல சுழற்சி இருக்கிற காரணத்தினால ஓரிரு முறை வந்து பெய்யும். சில நேரங்களில் நீடித்து நின்று பெய்யும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட சில இடங்களில் பெய்யும். சில இடங்களில் மாலை பெய்து விட்டு மீண்டும் ஒரு முறை அதிகாலை வந்து பெய்யும். இப்படிப்பட்ட மழைப்பொழிவு தான் தமிழ்நாட்டிலே கொடுக்க போகிறது. பெரும்பாலும் காலை முதல் மதியம் வரை இருக்காது. மதியத்திற்கு மேல் தான் மழை உருவாகும். வெப்பத்தால் தான் லேசாகும். வெப்பத்தில் லேசானது தான் மாலையில் மழையாக மாறும். அது அதிகாலை வரைக்கும் கடலோரம் வந்து மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கம். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து அறிந்திருந்து புரிந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வானிலை அறிக்கையை அறியாதவர்களுக்கும் இந்த மழைப்பொழிவு வெப்பச்சலனத்துடன் கூடிய இடிமழை பொழிவு பொழிய போகிறது, மேலடுக்கு சுழற்சி உருவாக போகிறது என்பதை அறியாதவர்களுக்கும் இதை ஃபார்வர்ட் செய்து அவர்களும் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி.